சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சில்லி சிக்கன் தான் சொல்லுவாங்க. இப்போ ரோட்டு கடையில் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அங்கே தான் பசங்க விரும்புவாங்க. அதே டேஸ்ட்டையே அதை விட அதிகமான டேஸ்ட்டு ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைலில் நம்ம சில்லி சிக்கன் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி, ஸோ இது 50 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஆந்திரா வத்தல் எடுத்திருக்கேன். கரம் மசாலாவா ஏலக்காய் 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிராம்பு 5 கிராம், 2 பே லீஃபு, பட்டை 5 கிராமு, ஸ்டார் அனீஸ் 2 எடுத்திருக்கேன். கல்பாசி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தனியா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறோம். இப்போ இந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இது இப்போ வறுபட்டுடுச்சு. இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு அடுத்து மற்ற பொருளையும் லைட்டாக வதக்குனா போதும். இது ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்க்குறேன். அதையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. நம்ம 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க வத்தலை இதில் போடுறோம். அடுத்ததாக இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஆந்திரா வத்தல். வறுக்கும் போது பார்த்திங்கன்னா காம்போட தான் சேர்த்து நம்ம வறுக்கணும். வாசனை வருது. ரொம்ப நேரம் வதங்குனுச்சுன்னா அது கருகிடும். ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ தான் நம்ம இந்த காம்பை கிள்ளி தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் இப்போ காம்பெல்லாம் எடுத்துட்டு வத்தலை இதில் சேர்த்துடுறோம். முதல்ல வத்தலை மட்டும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ இதில் மீதி எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ 2வதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் பாருங்கள். ஸோ இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதோட அரிசி மாவு, இன்னும் கொஞ்சமாக உப்பு. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. சில்லி சிக்கன் மசாலா பவுடர் இதை கொஞ்சம் நம்ம ஜலிச்சு எடுத்துடணும். இப்போ சில்லி சிக்கன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுவும் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சில்லி சிக்கன் நல்லா காரமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இது போதுமானது. தயிர் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொல கொலன்னு ஆகிடும். அதனால தேவைக்கு மட்டும்தான் தயிர் விடணும். இதில் ஒரு பாதி எலுமிச்சை பழம் பிழிஞ்சுக்கிறோம். 1/2 கிலோ சிக்கன் அப்படின்றதுனால நான் வெள்ளைக்கருவை மட்டும் சேர்க்குறேன், மஞ்சக்கருவை சேர்க்கலை. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சோன்னு வெள்ளை எள்ளு இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருப்பெள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ சட்டி நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போது நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை நம்ம போடலாம். இதை பொரிச்சதை இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் திரும்ப அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நல்ல சிக்கன் வெளியிலையும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்போது கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த லெவலுக்கு வரணும். கருக விட்டுறாதீங்க.